ஸோ திடீர்னு பார்த்தா நீங்கள் நைட்டு ஒரு 3 மணிக்கு முழிக்கிறீங்க, கிளாக் மட்டும்தான் பார்க்குறீங்க. ஐயோ 3 மணி எதுக்கு முழிச்சோன்னு ஃபஸ்ட்டு தெரியல. அது உண்மையாக நினைவான்னு உங்களுக்கு தெரில. ப்ரீத்திங் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்குது. சேம் டைம் வந்து எங்கேயாவது பாம்பு இருக்கான்னு சொல்லி தரையெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி ஹார்ட் பீட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ட்ரீம் தான், சில செகண்ட்ஸ் தான் இருக்கும், ஆனால் அது நாள் முழுக்க உங்கள் பிரெயினில் ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்பி இது தூக்கம்னு சொல்லி உங்கள் மைண்ட் அக்செப்ட் பண்ணி, சரி கனவுன்னு சொல்லி உங்கள் மைண்ட் அக்செப்ட் பண்ணி நீங்கள் திரும்பி தூங்குறதுக்கே லேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சோன்னே இமீடியட்டாக வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, எதனால் வந்து நமக்கு இந்த கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. என்ன பாம்பு உங்களை வந்து கடிச்சது, அவர் என்ன பாம்பு, என்ன மாதிரி கனவு, இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்னேக் பைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லது அப்படின்னு சொல்லி தான் நம்ம we believe in that, right? ஸோ இப்போ உங்கள் தாத்தா பாட்டி யார் கேட்டாலுமே வந்து கனவுல வந்து பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னாலே அவங்கதே காசு மழை கொட்ட போது போய் அவன் வாழ்க்கை எங்கேயோ போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்பெஷலி பீப்புள் ஃப்ரம் வில்லேஜ், யூ ஷுட் ஹவ் ஆல்ரெடி ஹியர் தட். இஃப் நாட் ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் மதர். உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, பாம்பு கடிச்சிருச்சு. ஆமாம், சின்ன வயசில் எங்கள் பாட்டிலாம் சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி they keep on saying that. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கூகுள் மட்டும் சர்ச் பண்ணல, இந்த பீப்புள் சர்ச் ஆன் யூடியூப், பீப்புள் சர்ச் ஆன் சோஷியல் மீடியா, ஏன் இதெல்லாம் தாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வாட் வாஸ் இட் பிஃபோர் இன்டர்நெட்? ஸோ இன்டர்நெட்டே இல்லை அப்படிங்கிற போது இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் இருக்க பெரிய மனுஷங்கள்ட்ட போய் கேட்பாங்க, இல்லை அந்த ஊரில் வந்து ஒரு பாட்டியாக தான் இருப்பாங்க, லைக் நாலேஜபிள் பர்சன். ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, எனக்கு கனவுல ஒரு பாம்பு வந்து கடிச்சிருச்சு, இதனால என்ன ஆகும் எனக்குங்கிற மாதிரிலாம் நிறையா வந்து கேட்பாங்க. ஸோ தே கீப் ஆன் சர்ச்சிங் ஃபார் சைன்ஸ். கரெக்டாக ஏதோ ஒரு சைனை தான் அவங்க வந்து தேடுறாங்க. ஸோ இந்த பாம்பு கனவு வந்து எதனால் உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கனவு வந்திருக்கா? ஸோ ஒரு மீம்லாம் கூட நிறைய மூவ் பண்ணிகிட்டு இருந்தது, மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ பேர் கனவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் when scientists done that research, almost like in hundreds and hundreds of thousands of people, not even just one or two people said like they had a dream of using mobile. ஸோ அதுவுமே வந்து உண்மையாக என்னன்னு தெரியல, அவங்க ஒரு போய் சொல்லியிருந்தா we don't know. ஏன்னா யாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி கனவுல வந்தது. ஸோ that thing is something very key. our dreams are not simple. நம்ம வந்து ட்ரீம்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியாது, அதுக்கு ஒரு டிவைன் கனெக்ஷனும் கண்டிப்பாக இருக்குது. அந்த காலத்தை சே ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா இருக்காங்களே, ராஜாக்கள். ஸோ அவங்க வந்து ஒரு கனவுல வந்து ஒரு விக்ரமாதித்த ராஜான்னு சொல்லி ஒரு ராஜா, அந்த நாட் விக்ரமாதித்தன், விக்ரமாதித்த ராஜான்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். நான் சொல்கிறது ஒரு மிட் மெடிவல் பீரியடில், ஓகேங்களா, ரொம்ப எர்லி கிடையாது, ஒரு மிட் மெடிவல் சொல்லலாம். அந்த டைமில் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து என்ன கனவு வந்திருக்கு அப்படின்னா, அவர் வந்து கையில் வாள் எடுத்துகிட்டு ஒரு எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தா அவர் ஒரு ஸ்னேக் வந்து அட்டாக் பண்ண வந்தது. அவர் அந்த வாளை வச்சு அந்த ஸ்னேக்கை வந்து கொல்ல போகும்போது அவரோட கிரீடை வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ இவர் வந்து அந்த ஊரில் இருக்க அந்த பெரிய மனுஷர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ராஜா கனவு வந்துருச்சு, என்ன நீங்கள் வந்து நேராக ராஜசபைக்கே வந்து சொல்லுங்கன்னு சொன்னேன். உடனே அந்த பெரிய மனுஷன் வந்து சபைக்கு வந்துடுறாரு. சபையிட்ட வந்து அவர் அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கனவு. அது அவர் வந்து ஈ கீப்ஸ் ஆன் ஆஸ்கிங் கொஷின், என்ன கனவு, என்ன கார், என்ன கலர், அது மாதிரி எந்த இடத்துல கடிச்சது, இல்லை கடிக்கலையா, அது மாதிரி நீ என்ன பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னால் ராஜாக்கும் வந்துருச்சு. முதல்ல இவனை தூக்கி அடிச்சு கொள்ளு அப்படின்ட்டு. ஸோ ஹீ செட் லைக், இல்லை தயவு செஞ்சு நான் சொல்ல கேளுங்க, நம்ம இப்போ கூட ஒரு படம் கூட இருக்கும் இல்லையா, இந்த மாடல் புல்லட் இது போச்சு, புல்லட் போச்சு, நீ பார்த்தீங்கன்னா என்ன வண்டியில் போனாங்க, எந்த மாடல்னு சொல்லி ஒருத்தன் கேட்பான் தெரியுமா, அந்த மாதிரி அந்த ஆள் கேட்டிருக்காரு. அவர் வந்து எப்படி நம்ம வேட்டைய ராஜா மாதிரி கோவராஜா போல் தூக்கி போட்டு அடிச்சு கொண்டுட்டார். ஸோ இட்ஸ் அ ஃபனி திங். நோ, ஓகே, லெட்ஸ் கம் டு த டாபிக். இந்த டாப்பிக்கில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா வந்து சொல்கிறார், ஓகே நீ இவ்வளோ கேட்குற, ஐ வில் டெல் யூ மோர் டீட்டெயில்ஸ். நான் அந்த பாம்பை என்னை கடிக்கலை, பட் நான் தான் அதை வந்து அதை சீரிச்சு என்னை பார்த்து, நான் உடனே வாள் எடுத்து அதை அடிக்க போயிட்டேன். அது வந்து வெட்டு விடலை, பட் அதுக்கு முன்னாடி என் கிரீடை விழுந்துருச்சு. நான் வெட்டிச்சா வெட்டலைன்னு கவனிக்கல, பட் அது வெட்டு விழுந்த மாதிரி தெரியல, அது நல்லா தான் இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டார். ஸோ 2 துண்டாலாம் போகலை, பட் என் வாழை வச்சு நான் சண்டை போட ட்ரை பண்ணேன், ஆனால் அது மாட்டலைங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஸோ இவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி போயிட்டார். நெக்ஸ்ட் டே வந்து அவர் திரும்பி வரார், அந்த பெரிய மனுஷன் வந்து ஹீ கம்ஸ் டு த ராஜசபை அண்ட் ஹீ டெல்ஸ் வெரி ஓப்பன்லி. என்ன சொல்கிறார் அப்படின்னா,
அந்த ஏதோ ஒரு போர் ஏதோ ஒன்று நடக்க போகுது, யாரோ ஒருத்தவங்களை வந்து ஏதோ ஒரு பக்கத்து நாட்டுக்காரனே ஒருத்தர் வந்து உங்களை வந்து மிரட்டுற மாதிரியோ சம் கைண்ட் ஆஃப் சம் ஸ்மால் ஒரு என்ன சொல்கிறதுங்க இல்லை ஒரு சண்டைக்கிட்ட வர மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். இது ராஜ ரகசியம் இல்லையா, அதெல்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இது நீ மேலே சொல்லு அப்படின்ட்டாங்க. அது மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் சண்டை போடாதீங்க, சண்டை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள அடிக்க முடியாது, அதுக்கு முன்னாடி உங்களோட தலை போயிடும் அப்படின்ட்டார். ஸோ இதை கேட்டு அவர் டென்ஷனை ஓகே பண்ணி போப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 100 பொற்கார்ஸோ சம்திங் கொடுத்துட்டு தே மேட் ஹிம் கோ அவுட். அப்புறம் இவர் வந்து அனலைஸ் பண்ணுறாரு ஒரு மினிஸ்டர்ஸ் கூட, அப்புறம் வந்து அந்த முக்கியமான பீப்புள் இருப்பாங்களே அவரோட சபையில், அவங்க எல்லாரையும் வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஓலை வருது. அந்த ஓலையில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இவ்வளோ சம் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, இது நீ இல்லை அப்படின்னா உன் நாட்டை அழிப்புங்கிற மாதிரி ஏதோ போட்டு நெக்ஸ்ட்டு 2-3 ஊர் தள்ளி இருக்க ராஜா வந்து கேட்டிருக்காரு. ஸோ இவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக அதை வந்து முடிச்சுக்கிட்டாங்க. பட் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஸ் இட் அ கோஇன்சிடென்ஸ் ஆர் இஸ் இட் அ சிம்பிள்? ஸோ உண்மையிலே அந்த ராஜா வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த கனவெல்லாம் வந்து கட்டுக்கதை போடா அப்படின்னு நான் சண்டை போட்டிருந்தேன் அப்படின்னா அவர் வின் பண்ணியிருப்பாரா, இல்லை அதே மாதிரி அவர் வந்து அடி வாங்கியிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க். ஓகேங்களா? பட் ஹீ டுக் தட் திங். பட் ஜஸ்ட் இன் கேஸ் அவர் சண்டை போட தான் நாட்டு மக்களுக்கு தானே கேடு. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அப்படி நீங்கள் எடுத்து அது மூட நம்பிக்கை நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு அந்த கனவு வந்து நல்ல கனவு தானே. ஐ மீன் இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஃபைனலி எண்ட் வந்து குட் தானே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிலீஃப் இருக்குது, அந்த பிலீஃப் சிஸ்டம் படி பார்த்தா அப்படின்னா யாரையும் வந்து திட்டக்கூடாது, யாரையும் வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த பிலீஃப் வந்து உண்மையாக பொய்யா, அந்த பர்சன் சொன்ன வந்து இருக்கானா செத்தானா இல்லை அதனால் அந்த கட்டுக்கதையான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு அவன் சொன்ன அந்த வேர்ட்ஸுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கானு, யாரையும் அடிக்க மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா ஒரு பர்சன், அதுக்கு பாராட்டி அந்த சொன்ன பிலீஃபையும் பாராட்டி நம்ம அமைதியாக இருக்கிறது தான் வந்து நல்லது. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஷுட் டேக் ட்ரீம்ஸ் ஆல்சோ. இஃப் ஏதாவது இன்டர்பிரேட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகுது அப்படின்னா we can take it. பட் இந்த ட்ரீம்ஸ் எல்லாமே நம்மளால் டீகோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாம்புக்கு டாப்பிக்கே வருமே, இப்போ பாம்பு கனவு வந்துருச்சு உடனே நீங்கள் வந்து அது வந்து நம்மளுக்கு ஏதோ ராகு தோஷமோ இல்லை நாக தோஷமோ இல்லை நம்ம நேராக போய் ஒரு ஜோஷியரை போய் பார்க்கலாமா, இல்லை டெத் வார்னிங்கே வருதா அப்படிலாம் சொல்ல உங்களுக்கு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் வரும். இல்லை ட்ரீம் சைக்காலஜின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆகம விதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ரிலீஜியஸ், அப்புறம் ஏன்ஷியன் பிலீஃப்ஸ், இது மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி இந்த கருட புராணம்னு சொல்லி நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கனெக்ஷன் தான். ஓகேங்களா? ஃப்ரூட் கால் ஜங் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு மாடர்ன் நியூரோ சயின்ஸு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு எவிடன்ஸோடு வந்து கம்ப்ளீட் ட்ரூத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொல்கிறது ஸ்னேக் ட்ரீம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நான் கொண்டு வரேன். பட் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மாடர்ன் நியூரோ சயின்ஸு ஃப்ரூட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ட்ரீம்ஸ் எதை இன்டர்பிரேட் பண்ணுதுன்னு சொல்லி கொண்டு வராங்க. பட் நான் சொன்ன மாதிரி இந்த டாப்பிக்கில் வி ஆர் கோயிங் டு கவர் ஒன்லி ஸ்னேக் ட்ரீம்ஸ். ஓகேங்களா? ஸோ யோசிச்சு பாருங்கள், ஏன் ஸ்னேக் ட்ரீம் வருது நம்ம ஸ்பெசிஃபிக், ஏன் ஒரு யானை துரத்துற மாதிரி அவ்வளோ ஈஸியாக வர மாட்டேங்குது, ஒரு மாடு துரத்துற மாதிரி வர மாட்டேங்குது, வரும் பட் இட்ஸ் நாட் வெரி பாப்புலர். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து they keep on getting the snake dreams. So சயின்டிஸ்ட்டு இந்த ஆங்கிள்லேயும் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ thousands of yearsக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஹியூமன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் டேஞ்சர் எது நினைக்கிறீங்க நீங்கள் காட்டில்? ஸோ ஒன்றே நினைப்பீங்க புலியோ சிங்கமோ அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து புலியோ சிங்கமோ கிடையாது. காட்டில் வாழ்கிற நம்ம மனுஷனுக்கு வந்து அவங்களுக்கு முக்கியமான பயமே வந்து பாம்பு தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பிக்கஸ்ட் டேஞ்சர். ஏன் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா பாம்பு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இறந்து போயிடுவாங்க. அந்த காலத்தில் வந்து ஆன்டினோட்லாம் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கல. இந்த பச்சை இலையை வச்சு தே ட்ரைட் சம்திங், பட் உங்களுக்கே தெரியும் இல்லையா, அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா என்ன பாம்பு கடிச்சது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அது என்ன பாம்பு கடிச்சதுன்னு பார்த்து அதுக்கேற்ற ஆன்டினோட் எடுத்து இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைஃப் ஆர் டெத். அதனால் அவங்களுக்கு வந்து பிக்கஸ்ட்டு ஒரு டேஞ்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து ஸ்னேக். இது வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷம் நம்ம ஹியூமன் மைண்ட் செட்டில் வந்து அப்படியே வந்து ட்ரேசஸ் வந்து பதிவாயிடுச்சு. நம்ம டிஎன்ஏ அதில் ஃபுல்லாகவே இருக்குது. பாம்புனாலே நம்மளுக்கு வந்து ஒரு பயம். ஸோ அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கு பார்த்திங்கன்னா ஸ்னேக் ஷேப் வந்து 1 மில்லி செகண்டில் நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, உன் கண்ணு வந்து நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா பாம்பு கூட உனக்கு கயிறு மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது.
நீங்கள் கண்டுக்காமல் லைக் போயிருப்பீங்க. பட் ஒன்ஸ் அதை பார்த்துட்டீங்கன்னா அது பாம்புன்னு தெரிஞ்சு போய்டும். யாராவது பார்த்துட்டு அது பாம்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் யோசிச்சு பாருங்கள். அதான் உண்மை. அந்த எஃபெக்ட் வந்து ட்ரீம்லேயும் நமக்கு கண்டிப்பாக கண்டினியூ ஆகுதுங்க. ஸோ ஸ்னேக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு பயம், அது வந்து ஒரு டேஞ்சர் சிம்பிள், ஃபியர் சிம்பிள், அது மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் மிஸ்ட்ரி சிம்பிள். ஏன் அப்படின்னா வி சி ஸ்னேக் அஸ் காட்ஸ், கரெக்ட்? ஸோ நம்ம கிருஷ்ணர் வந்து அது மேலே நடனம் ஆடி இருக்காரு. அங்கே ஒரு டிவைன் டச் வருது. விஷ்ணு பரமாத்மா வந்து ஸ்னேக் மேலே தான் தூங்குறாரு. அது ஒரு டிவைன் கனெக்ஷன். ரெண்டாவது அம்மன் எல்லாமே ரிலேட், நாகம்மா. ஸோ எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது பாருங்க. இதெல்லாம் தாண்டி மோஸ்ட் சுப்பீரியர் காடுன்னு வந்து ஹிந்துவிசத்தை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லார்ட் சிவா. சிவா கழுத்தை சுற்றியே வந்து ஸ்னேக் இருக்குது. நாட் ஓன்லி இன் ஹிந்துவிசம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரிலீஜனில் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஸ்னேக், வெதர் இட்ஸ் குட் ஆர் பேட், தே பிரிங் இன் ஸ்னேக் இன் டு தேர் பிலீஃப் சிஸ்டம். ஓகேங்களா? ஸ்னேக் பற்றி நம்ம ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது நான் சொல்லுவேன். எஸ்பெஷலாக வில்லேஜ் சைட்ஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ காமன் பிலீஃப். ஓகேங்களா? ஸ்னேக் ட்ரீமில் வந்தால் நாகதேவதையோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கல, ஐ மீன் தப்பாக வந்ததுன்னா, நல்லா வந்தது அப்படின்னா அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டெம்பிள்ஸில், நியர்பை டெம்பிள்ஸில் போய்ட்டு ஊர் பெரியவங்கள்ட்ட போய் இப்போ கூட வில்லேஜில் போய் சொல்கிறீங்க அப்படின்னா, நார்த் சைடில் எஸ்பெஷலாக அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நாகதோஷம் இருக்குதுன்னு சொல்லி நாக பூஜைலாம் பண்ணி வீடை சுற்றி மார்க்கிங்ஸ்லாம் கட்டி வைப்பாங்க. ஸோ இது உண்மையே நடந்துகிட்ருக்கு ஒரு சில இன்டீரியர் ரிமோட் வில்லேஜஸ்லாம். தமிழ்நாட்டில் இந்த சிஸ்டம்லாம் அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாகிட்டா வருது, முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. ஊரில் பயமுறுத்துவாங்க, இப்போலாம் இட்ஸ் கெட்டிங் மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கருப்பு பாம்பு வருது. ஓகேங்களா? ஒரு கருப்பு பாம்பு வருது, அது வந்து நம்மளை வந்து கனவுல கடிச்சிருச்சு, அது ஒரு நாகப்பாம்பு அப்படின்னா ஏன் வந்து நம்ம சொல்கிறாங்க இது மாதிரி யூ கோயிங் டு கெட் மோர் மணி அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஆர் ஈவன் அல்பினோ ஸ்னேக், லைக் ஆல்பினோனா ஒயிட் கலர் நாகப்பாம்பு, அது உங்களை வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறையா காசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய லைக் உங்கள் ஊர் பெரியவங்க இல்லை உங்கள் மதர் அண்ட் ஃபாதர்லாம் கூட சொல்லுவாங்க. அது எந்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம். ஒரு 100 பேருக்கு வந்து வெள்ளை பாம்பு கிடச்சிருக்குன்னா அந்த டாக்ஸ் வந்து பரவிட்டே இருக்கும் இல்லையா, இவனுக்கு பாம்பு கிடச்சப்போ இந்த கனவு வந்தது. ஸோ ஒருத்தருக்கும் அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து இப்போ அஸ்ட்ராலஜியே என்ன டைப் ஆஃப் பிலீஃப் சிஸ்டம், ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வீட்டில் இவர் இருந்தால் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேர் வச்சு கணிக்கிற லட்சக்கணக்கான பீப்புளை வச்சு ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி வி ஆர் கம்மிங் டு ஒன் திங் தட் இஸ் கால்ட் அஸ். ஸோ மேத்தமேட்டிக்ஸும் இல்லை நிறையாவே இருக்குது, ரேண்டம் ப்ராபபிலிட்டி கிடையாது இது எதுவுமே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் இப்படி நடக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி ரேண்டம் சொல்கிறது இட்ஸ் அ ப்ராபபிலிட்டின்னு சொல்லி நம்ம மேக்ஸில் சொல்லலாம். ஸோ தட்ஸ் ஹவ் த சேம் திங் அப்ளைஸ் ஓவர் ஹியர். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ பாம்பு கடிச்சா மணி வருங்கிறது இப்போ இருக்க ஐதீகம் கிடையாது, இட்ஸ் அ வெரி லாங் டேர்ம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிசிக்கலாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கனவு வந்து பாம்பு கடிச்சு வந்து உங்களுக்கு யாருக்காவது காசு வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பாம்போட இது இருக்கு இல்லையா, ஸ்கின் இருக்கு இல்லையா, இது எங்கேயாவது கீழே கடந்தது நிறைய பேர் அதை எடுத்து பர்ஸ்குள்ளே வச்சுப்பாங்க. பர்ஸ்லேயோ லைக் ஹேண்ட்பேக்லேயோ வச்சுலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நிறைய காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பேச்சுக்கள் தான். இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குறீங்க, ஏதாவது ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் அப்பயே சொல்லுவேன் ஜென்ரேஷனாக ஓரல் ட்ரெடிஷனில் வந்த விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ இதை முக்கியமாக நான் பார்த்தா ஹிந்துவிசத்தில் வந்து இந்த ட்ரீம் இன்டர்பிரட்டேஷனுக்கு ஒரு ஏதாவது சிங்கிள் புக் இருக்கா இல்லை ஏதாவது ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இதுக்கு நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. முக்கியமாக மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரீமில் இந்த பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் கருட புராணத்தில் வந்து ஒரு சில ட்ரீம்ஸ் பற்றி ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் ஸ்வப்ன சாஸ்திரான்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதுலேயுமே வந்து ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி செப்பரேட் ட்ரெடிஷன் டெக்ஸ்ட் இருக்குங்க. அதில் ஸ்னேக் ட்ரீம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்குது. ஸ்னேக் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நாலேஜ், டெம்பிள் ஸ்னேக் அது மாதிரி டிவைன் ப்ரொடெக்ஷன், அது மாதிரி ஸ்னேக் பைட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் சொன்ன மாதிரி காசு வரப்போதோ இல்லை ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்குறீங்க, எந்த ஒரு ஸ்கிரிப்சர்னால் ஒரு புக்கு. ஓகேங்களா? புக்கில் ஸ்கிரிப்சருமே வந்து ஸ்னேக் ட்ரீம் இப்படி வந்தால் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. அதுதான் முக்கியமான விஷயம்.
கனவுல வந்தால் ஒரு டிவைன் பவர் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? பட் அதுக்கான அப்சல்யூட்டான கேரண்டி வந்து யாருமே கொடுக்கல. புக்கிலலாம் வந்து எழுதலை இது வந்தால் இது நடக்கும் பாப்புன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ப்ரூவ் பண்ணி எழுதி வச்சுட்டு போகல. இது எல்லாமே வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் மட்டும்தான், ஓகேங்களா? பட் அது கான்டெக்ட் டிபெண்ட்டாகவும் இருக்கணும், முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு நாகதேவதையோட கனெக்ஷனா அப்படின்னு சொல்லி நம்ம டீப் மீனிங்கில் வந்து நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாகா வர்ஷிப் வந்து ரொம்பவே வந்து பாப்புலருங்க. நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் லைக் ஒன்லி அதர் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தான் நாகா வர்ஷிப்ஸ் இருக்குன்னு சொல்லி. இல்லைங்க, நம்ம நாகதேவதை வந்து வர்ஷிப் மெனி தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸுங்க. ஸோ அதனால் வந்து திருநாகேஸ்வரம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது கண்டிப்பாக ஸ்னேக்ஸ் கூடங்கிறது நல்லாவே தெரியுது. வில் சி மோர் ஆன் கமிங் பார்ட்ஸ். தேங்க்யூ கைஸ்.